ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரைஃபிள் கிளப் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படம் வந்து 1991 ஸ்டார்ட் ஆகுது. மேங்களூரில் அனுராக் கஷ்யப் வந்து ஒரு வெப்பன்ஸ் டீலராக இருக்கிறாரு. அவரோட 2வது பையனுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பர்த்டே பார்ட்டியில் ஆடின ஒரு பொண்ணோட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாரு அவரோட பையன். அதில் நடக்கிற ப்ராப்ளம்ல வந்து அந்த பொண்ணோட லவ்வரும் வந்து அந்த பையனை டாப் ஃப்ளோர்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அவங்க எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. கட் பண்ணால் கண்ணூரில் வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் இன்டீரியர் காட்டுக்குள்ளே வந்து ரைஃபிள் கிளப்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3-4 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரைஃபிள் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஆண் பெண் பேதம் கிடையாது, எல்லாருமே வந்து ரைஃபிள் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி பேடாஸாக இருக்கிறாங்க. அவங்களோட அட்டிடியூடே வந்து எல்லாரோட அட்டிடியூடே வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்குது. அவங்க கிட்ட வந்து ஷாஜஹான் ஒரு ஹீரோ வந்து அது வரைக்கும் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஸ்டாரா இருக்கிறவர் ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹண்டிங் கத்துக்க வராரு. அவரோட கசின் தான் இந்த எஸ்கேப் ஆறாங்களா 2 பேர் லவர்ஸ். அதுல அந்த பையன் வந்து இவரோட கசின். ஸோ அவங்களும் எஸ்கேப் ஆகி இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஷாஜஹான் திடீர் ரைஃபிள் கிளப் வந்துடுறாங்க. ஸோ இந்த கப்பல் 2 பேரும் வந்து ரைஃபிள் கிளப்ல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அனுராக் கஷ்யப்பும் அவரோட பையன் ஹனுமா கைண்டும் தேடி வராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. நம்ம சண்டைக்குழி படம் பார்த்துருப்போம். லால் சாரை வந்து விஷால் அடிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிடுவார். அவர் எங்கே இருக்கிறாருன்னு எல்லாம் தேடும்போது தேனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி ஃபோன் வரும். விஷயம் பெருசாக இருக்குண்ணே, தம்பி மேலே ஒன்றும் கை வச்சிடல, இல்லை துரை என்ன பையன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சீன் வந்து இந்த படத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன சீன்னு சொன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும், பட் நீங்க பாருங்க. படத்தோட பெரிய பிளஸ்ஸே வந்து படத்தோட பிளாட்டும் ஸ்கிரீன் பிளேயும் தான் சொல்லணும். படம் வந்து ஒரு நோ நான்சென்ஸ் மூவி, எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் பண்ணல. படம் வந்து ஒரு 1 மணி நேரம் 53 நிமிஷம் தான். அதுல கிரெடிட்ஸ்லாம் விட்டுட்டா ஒரு 1.25 மணி நேரம் தான் படம். பிளாட்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொண்டு போயிருக்கு. அதனாலேயே என்கேஜி ஃபேக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட டைரக்டர் ஆஷிக் அபு வந்து ஏற்கனவே வந்து இப்போ ரீசெண்டாக வைரஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. 22 ஃபீமேல் கோட்டை அவர் தான் எடுத்திருந்தாரு. அவரோட ஐடியா வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரைஃபிள் கிளப்பை வந்து யூஸ் பண்ணதா இருக்கட்டும், கலர் கிரேடிங் வந்து ரெட் கலரை வந்து ரொம்ப நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து ரெட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 90s நடக்கிற படமா இருந்தாலும் அந்த டயத்துல என்னென்ன ஆர்ம்ஸ், என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கார்ஸ்லாம், இம்போர்ட்டட் கார்ஸ்லாம் அப்போ என்னென்ன யூஸ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இதில் நல்லா இதாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ். நிறைய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்குமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. படத்தோட யூஎஸ்பி வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி தான். எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸுமே வந்து விஜயராகவனா இருக்கட்டும், திலேஷ் போத்தன், அனுராக் கஷ்யப், ஹனுமா கைண்ட், தர்ஷனா, வாணி விஸ்வநாத் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்துருக்க வேலையை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இது ஒரு லாஜிக். இதில் வந்து லாஜிக்னு நம்ம பெருசாக எதுவுமே பார்க்காம இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக மட்டும் பார்த்துட்டு போனால் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. இந்த படத்தை அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3.5 out of 5. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஒரு மூவி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமே நம்ம இன்னொரு மூவியோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். Until then, it's bye from UV. Bye.